வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எமோஷன்ஸ் அண்ட் பிஹேவியர் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளாகவே இதை பற்றி தான் பார்த்துக்கிட்டு வரோம். நினைவு நல்லது வேண்டும் அப்படின்ற ஒரு சில வரிசையில் செய்திகளை இன்றைக்கி பார்க்கலாம். வி ஷுட் ஹாவ் குட் ஹேபிட்ஸ் அப்படின்றத காட்டிலும் குட் திங்கிங். எல்லாமே நல்லதாக நடக்கணும், எல்லாமே சரியாக நடக்கணும், எல்லாமே சரியாகவே நிகழ்ச்சிகளை நம்ம தொகுக்கணும், சரியாகவே நிகழ்ச்சிகளை வழங்கணும், சரியாகவே நிகழ்ச்சிகளை இந்த கருத்துக்களையும் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா சரி அப்படின்ற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நிகழ்ச்சியாக தொகுக்கிறமா இருந்தாலும், சரின்ற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பாடத்தை படிக்கிறமா இருந்தாலும், சரியான செய்திகளை சரியான முறையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமான நம்மளுக்கு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கிறது, அதாவது தவறை பற்றி நம்ம கவலைப்படாமல் சரி மட்டுமே சரியாக செய்துக்கிட்டு வந்தோமானே ரொம்ப தூரத்துக்கு அதை நம்மளை கூப்பிட்டுக்கிட்டு போகும். அந்த போகிற வழியும் நல்ல பாதையாக இருக்கும், முள் கல்லெல்லாம் இல்லாமல் கரடு முரடான பாதை இல்லாமல் ஸ்மூத் ஜெர்னிக்கு அது வழிவகுக்கும். ஏன்னா இந்த வார்த்தை வகுப்பறையில் இருக்கிற பாடம் படிக்கிற ஸ்கூல் லெவலில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே இது தொடர்புடையது தான். ஏன்னா சரியான செய்திகளை எப்போவும் செய்ய கற்றுக்கணும். நம்ம செய்கிறது தான் சரின்றதை காட்டிலும் சரியான செய்திகளை மட்டும் செய்யணும், சரியான செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், சரியான செய்திகளை தான் மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சொல்கிற செய்தியெல்லாம் கேட்டு துவங்கினா அதில் எல்லா செய்தியும் சரியானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. சிலதெல்லாம் பொய்மையோட தொடர்புடையதாக இருக்கும், சிலதெல்லாம் பொய்மைக்கு துணை போகிறதா இருக்கும், நிஜத்திலேருந்து அப்பாற்பட்ட ஒரு செய்தியாக இருக்கும். அப்படின்னு சொன்னால் அதை நம்ம கணிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு அனுபவம் போராது, அனுபவம் குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிற அந்த கான்செப்டில். ஏன்னா எல்லாருக்கும் அனுபவம்ன்றது அவங்கவுங்க லெவலில் தான் கிடைக்கும். எல்லாரோட அனுபவமும் ஒருத்தருக்கே எப்படி கிடைக்கும்? வாய்ப்பு கிடையாது. அப்போ அவங்களோட அனுபவம் அந்த ஒரு பிரிவில், அந்த ஒரு நோக்கில், அந்த ஒரு தொலை நோக்கில் அவங்களுக்கு இல்லைன்னு வைங்க, அப்போ அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் குறைவாக தான் இருக்கும். அப்புறம் இந்த ஜட்ஜ்மெண்ட்ன்ற வார்த்தையை உபயோகப்படுத்தினதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம். நம்ம யாரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உடன்பிறப்பு, அப்புறம் உறவு, அப்புறம் நட்பு அப்படின்னு இந்த மூன்று தொகுப்புலையும் நிறைய மக்கள் நம்மளுக்கு சேருவாங்க. உடன்பிறப்பில் மட்டும் நிறைய சேர மாட்டாங்களே. அட் த மோஸ்ட் அதை டாக்டர் நீங்கள் தவறாக சொல்கிறாங்கன்னு சொல்கிறது ஐ எம் டேக்கிங் வித் தட் வேர்ட். ஏன்னு சொன்னால் உறவுன்னு சொல்லும்போது நிறைய பேர் கிடைப்பாங்களா இருக்கும். ஆனால் உடன்பிறப்புன்னு சொன்னால் அட் த மோஸ்ட் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனில் நிறைய பேருக்கு உடன்பிறப்பு கிடையவே கிடையாது. ஒன்றே ஒன்று தான், ஒரு பிறப்பு தான். அப்படி இருக்கும்போது உறவில் கொஞ்சம் கிடைப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு நட்பு வட்டாரத்தில் நிறைய பேர் கிடைப்பாங்க. அப்படின்னு சொன்னால் இவங்க எல்லாரையும் நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதை காட்டிலும் அவங்கள பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஜட்ஜ்மெண்ட் பண்ணால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுன்ற வார்த்தை ஒரு கோர்ட்டில் ஒரு நீதிபதி சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வில் மட்டும்தான் ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும். அவருக்கு எந்த விதத்துலேயும் எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் நம்ம ஒரு இந்த மிட்ஸ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொன்னால் ஃபேமிலியில் என்ன இருக்கணும்? எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பகிர்ந்துக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சிறப்பு பகிர்ந்துக்கணும், நல்ல செம்மையான கருத்துக்களை பகிர்ந்துக்கணும். அதுபோல் இருக்கும்பொழுது அங்கே ஜட்ஜ்மெண்ட் உதவாது, அங்கே அண்டர்ஸ்டாண்ட், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் தான் இருக்கும். ஜட்ஜ்மெண்ட்டுன்னு ஆரம்பித்தா ஒருத்தர் கூட நம்மளுக்கு சரியான துணையாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னமான, புரிஞ்சுக்கிட்டமான, அதில் நம்மளுக்கு எல்லாருமே சரியானவங்களாக தான் தோணும். எல்லாருமே அவங்கவுங்க கோணத்தில் சரியாக இருப்பாங்க, அவங்கவுங்க அதில் சரியான செய்திகளை நம்மளுக்கு பகிர்ந்து தருவாங்க, சரியான செயல்களை செய்வாங்க. அப்போ நிறைய சரி கிடைக்கும் பொழுது நம்மளுக்கு மனம் அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கும். ஆனால் சரியில்லைன்னு சொல்லறச்சே அதை ஏற்றுக்கிட்டு தான் போகணும். சரியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லாருமே அதை எல்லாம் சரின்னு சொல்லுவாங்க. சரியில்லைன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிற ஒரு மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டாலே நம்மள்கிட்ட நிறைய நெகட்டிவ் ஆட்டிடியூட் நம்மளை விட்டு போயிடும். இது ஒரு ஹோம்ஒர்க்குக்கும் பொருந்தும், ஒரு வகுப்பாசிரியருக்கும் பொருந்தும், ஒரு மாணவருக்கும் பொருந்தும். ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற 12 வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கும் அது பொருந்தும். ஏன் கல்லூரியில் சேர்ந்த பிறகு கூட சரியாக படிக்கல, சரியான நேரத்தை நீ கவனமாக படிக்கிறதுக்கு செலவுபடுத்தலை அப்படின்னு சொன்னால் அந்த செலவழிக்காத நேரம் சரியில்லைன்னு சொன்னால் அதை திருத்திக்க வேண்டியது அத்தியாவசியமானது. சரியாக நேர் பண்ணிட்டா, சரியில்லைன்றதை நேரம் ஆக்கிட்டா அப்போ என்ன செய்யணும்? கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய நேரம் படிக்கிறதுக்கு கிடைக்கும்.
கண் துஞ்சார் பசி நோக்கார் கருமமே கண்ணாயனார் அந்த வார்த்தை எதுக்கு பொருந்தும்? நல்லா படிக்கிறதுக்கு மட்டும்தான் பொருந்தும். உனக்கென்று இன்னைக்கு கொடுக்குற அசைன்மெண்ட்டை நல்லபடியாக படித்து முடிக்கணும், நல்லபடியாக எழுதி முடிக்கணும், அப்படி தான் இருக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் ஜட்ஜ்மெண்ட்டுன்ற வார்த்தையை நம்மளோட ஒரு கணிப்புலேருந்து எடுத்துகிட்டு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது புரிதல் அப்படின்றத ஆரம்பித்தா நிச்சயமாக நிறைய விதத்தில் நிறைய நட்பு கிடைக்கும், நிறைய நட்பில் சிறப்பு கிடைக்கும். அந்த சிறப்பான நண்பர்களுக்குள்ள செம்மையான நண்பர்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பகிர்ந்து கொண்டு புரிஞ்சுக்கிற நண்பர்கள் கிடைப்பாங்க அப்படின்னு சொன்னோம். அப்போ இது எல்லாத்துக்கும் என்ன வேணும்? நிறைய சரின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த சரியாக இருக்கணும்னு சொன்னாலே நினைவு நல்லதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எல்லா இடத்துல இருக்கிற சரியும் நம்மளுக்கு கண்ணில் படும். நினைவில் பிறழுறது, நினைவில் சிறப்பான எண்ணங்கள் ஓடலை அப்படின்னு சொன்னால், நினைவு செம்மையான எண்ணங்களை கொண்டிருக்கவில்லை என்றால் அப்பொழுது எங்கேயும் நம்மளுக்கு என்ன சொன்னோம்? இருக்கிற தவறுகள்லாம் மட்டும்தான் தெரியும். ஆனால் நம்மளை காட்டில் பெரியவங்கன்னு சொன்னால் தவறை திருத்திக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்போ என்னை எதுக்கு தவறு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறத காட்டிலும் அந்த தவறை இதை இப்போ திருத்திக்கிறேன், நாளைக்கு கர்த்தாலையிலேருந்து ஐ டோன்ட் டூ திஸ் அப்படின்னு அவங்க சொல்ல துவங்கினா அது சிறப்பான ஒரு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். அதனால் நினைவு நல்லது வேண்டும் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுடைய புரிதல் சிறப்பாக இருக்கணும். அந்த புரிதல் சிறப்பாக இருந்தால் நம்மளோட எமோஷ்னல் லெவல் ஆஃப் அட்டாச்மெண்ட் வித் அதர்ஸ், அடுத்தவங்களோட உணர்வு பூர்வமாக பழகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். உணர்வு பூர்வமாக பழகிறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு கார்டியாலிட்டி இந்த மைண்ட் செட் கிடைக்கும். எதையும் சரியான கோணத்தில் பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிறதா இருந்தால் அதுக்கு துணை அதுவே தான். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.